நாடி நரம்பெல்லாம் நன்றியுணர்வு 10 எபிசோடு இதில் வெளியிட்டிருக்கிறோம். ஏற்கனவே 9 வெளியிட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஏன் நாம் நம்முடைய நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்கு 10வது காரணம், you have been delivered from so many sickness, so many dangerous situations. So miraculous deliverances. அற்புதமாக தேவன் நம்மை அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார். எனவே உங்களுடைய நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு உள்ளதாக மாறுவதாக. ஆமேன், ஆமேன். நாம் பலமுறை காரணத்தை பார்த்துட்டோம். ரோமர் 1:21 ஏன் இஸ்ரவேலர் ஜனங்கள் இருள் அடைந்திருந்தார்கள், விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தார்கள் என்றால் தேவனுக்கு போதுமான அளவு நன்றி சொல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நம்மை தேவன் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. வாசிக்கட்டுமா? முதலாவது ஆசீர்வாதம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலேஷியன்ஸ் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நாம் நன்றி சொல்ல மறவாதிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். இப்பொழுது நமக்கு சாபமாக இருந்த நியாயப்பிரமாணம் கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 என்ன சொல்றாரு? இயேசுவையே பலியாக்கி நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருங்க. மிகப்பெரிய டெலிவரன்ஸு. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அந்த பாரத்தை சுமக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் அவர்களால் சுமக்க முடியலை. அதனால தான் இயேசு வெளியே வரும்போது சொன்னார். என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு நியாயப்பிரமாணத்தை சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டிருந்த அந்த சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டதற்காக நன்றி உணர்வோடு தினந்தோறும் சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே, ஓ தேங்க்யூ மாஸ்டர், எங்களால் சுமப்பதற்கு அரிதான அந்த நியாயப்பிரமாணத்தை நீர் நீக்கி விட்டதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. இரண்டாவதாக, வேறு எதிலிருந்து நாம் மிராக்குலஸாக டெலிவரன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி வாசிக்கட்டுமா? சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவுக்கு நன்றி சொல்லுவோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஐயா, அற்புதமாக பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோமே, அதற்காக நாம் எவ்வளவு நன்றி சொல்லலாம். மிராக்குலஸ் டெலிவரன்ஸ். நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. ஓ தேங்க்யூ மாஸ்டர். மூன்றாவது, எதிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார்? ஜீவகாலமெல்லாம் மரண பயம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களும் அநேக தேவனுடைய ஊழியர்களும் மரண பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டருடைய மனைவி என்னோட தொடர்பு கொண்டாங்க. ஐயா, எனக்கு வயது 33 வயது, ஜீவகாலமெல்லாம் மரண பயம். ஏன் சிஸ்டர், நீங்கள் ஊழியக்காரி தானே? ஆமாம், நாங்கள் LEFல இருந்தோம். சின்ன வயசில் சண்டே கிளாஸில் எங்களை பயங்காட்டி திருத்துகிறோம் என்று சொல்லி எதை போட்டுட்டாங்க? நரகம், ஹெல்லு படத்தை போட்டாங்க. எதுக்கு? இந்த பிள்ளைகள் அப்போ தான் பயந்து ஒழுங்காக இருப்பாங்கன்ட்டு. எங்கள் அம்மா மடியிலே தான் நான் படுத்துருப்பேன். ஒரே பயம், திருமணமான பிறகும் பயம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயம்.
நான் சொன்னேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு 100 செய்தி அனுப்புகிறேன், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 செய்தியை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் 10 செய்தியை கேட்ட உடனே நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. 50 செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு மரண பயமே இருக்காது என்று சொன்னேன். அவங்க நான் சொன்னபடியே கீழ்ப்படிந்தார்கள். 50 செய்தியை கேட்டாங்க, முழுவதுமாக மரண பயத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அருமையானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? ஐயா, மிராக்குலஸா தேவன் எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கு. அது யாருக்கு சாத்தியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் 8:32. இந்த காலமாக இருந்தால் என்ன சொல்லுவார் தெரியுமா? சத்தியத்தையும் சரியாக அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு தவறாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனை கோபக்கார கடவுளாக பார்க்குறீங்க, தண்டிக்கிறவராக பார்க்கிறீர்கள். அருமையானவர்களே, அவர் நல்லவருங்க, ஒருவரையும் அவர் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த ட்ரூத் எல்லாம் தெரிந்ததுனால நீங்கள் பயத்திலிருந்து வெளியே வர முடியும். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அது அற்புதமான விடுதலை. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாமா? 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் லாக்டவுனில் இருந்தோம். கோவிட் பேஷண்ட்டை போய் நான் ஆஸ்பத்திரியில் போய் ஹீல் பண்ணினேன். ஏன்? மரண பயம் போயிட்டு. அதற்காக நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். முன்னால் எப்படி இருக்கும்? பிரயாணத்தில் நம்ம துவங்கும் போது சத்தியத்தை தவறாக அறிந்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எப்படியாவது இந்த நைட்டு டிராவல் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. அழுகையின் ஜபம், அவிசுவாச ஜபம் 5 பைசாவும் கிடைக்காது, இருக்கிறதையே இழந்துருவீங்க. அல்லேலூயா. ஓ ஐயா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண? ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே, நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன். அப்போ அவர் வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்கலையே. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பொய் சொன்னாரா? ஏன் பயப்படுறீங்க? டிராவல் பண்ணும்போது ஏன் பயப்படுறீங்க? ஃப்ளைட்டில் போகும்போது ஏன் பயப்படுறீங்க? உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தாங்குவார் என்று சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க அருமையானவர்களே. அப்போ எப்படி ஐயா ஜெபம் பண்ணணும்? ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழி. பெட்டர் வே டு ப்ரே. தேர் இஸ் a better way to pray. You know how? You have just to thank the Lord. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் சொன்னபடி நீர் என்னை விட்டு விலகவும் மாட்டீர், என்னை பாதுகாக்காமல் கைவிட மாட்டீர், அதற்காக நன்றி நன்றி நன்றி. நன்றி உணர்வு அருமையானவர்களே, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இரவும் பகலும் நீங்கள் தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருந்து நன்றி சொல்லுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள் அருமையானவர்களே. ஏன்? இதுவரைக்கும் 3 காரியங்களை பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அற்புதமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மரண பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 4வது, எதிலிருந்து நீங்கள் அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானோம். சூப்பர் நேச்சுரலாக குணமானோம். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 3 வியாதிகளுக்கு 12 ஆண்டுகள் மாத்திரை சாப்பிட்டாருமையானவர்களே. சத்தியத்தை சரியாக அறிந்தேன். அப்படி என்றால் என்ன பொருள்? 1 பேதுரு 2:24 எனக்கு வெளிப்பாடாக மாம்சமாக மாறிவிட்டது. பேப்பரில் இருந்த அந்த வசனம் மாம்சமாக மாறிவிட்டது. வியாதியை தேடியும் காணவில்லை, பயத்தை தேடியும் காணவில்லை, குற்ற உணர்வை தேடியும் காணவில்லை. எல்லாவற்றிலிருந்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் விடுதலை பெற்று இருக்கிறோமே, அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் அருமையானவர்களே. 5வதும் கடைசியுமாக, நம்மிடத்திலே காணப்பட்ட குறைகள் யாவற்றையும் நீக்கி அல்லது எல்லா குறைகளிலிருந்தும் நம்மை விடுவித்தாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? பாவத்திலிருந்து விடுதலை பண்ணினாரே. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க? பழுதொண்டுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு தகுதி. இயேசுவே எனக்கு தகுதி ஆயிட்டாருப்பா. ஸோ வாட் இஸ் மை பொசிஷன் நவ்?
I am perfectly perfected. Hallelujah. தேவன் உங்களை பரிபூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எபிரேயர் 10:14 சொல்லுகிறது. கொலோசியர் 2:10 சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறதை என்னுடைய மனது என்னைக்கு ஏற்றுக்கொண்டதோ அந்த நாளிலிருந்து அநேக பாவங்களிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். தவறான சிந்தையிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற உங்களுடைய சரீரம், ஆத்துமா, ஆவி மனுஷனிலே ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். அதற்காக நம்ம நன்றியுணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஆமென். எத்தனை பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 5 காரியங்களை சொல்லி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாயிலிருந்து சொல்லுகிற நன்றிகளுக்காக காத்திருக்கிற தகப்பனே, ஓ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை விடுவித்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சுமக்க முடியாத அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தவரே, உமக்கு நன்றி. சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தீரே ஆண்டவரே. எங்களுடைய நாடு நரம்பெல்லாம் நன்றியால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஜீவ காலமெல்லாம் இருந்த மரண பயத்திலிருந்து எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வியாதியிலிருந்து சூப்பர் நேச்சுரலா விடுதலை தந்தவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா சாபம் பாவம் அக்கிரமத்திலிருந்து விடுவித்து எங்களை பரிபூரணப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் நன்றியுணர்வோடு உம்மை துதிக்க தேவனுடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.